அமெரிக்காவோட அதிபரும் ரஷ்யாவோட அதிபரும் அலாஸ்காவில் இன்னும் சில மணி நேரங்களில் சந்திச்சு பேச போறாங்க. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ற டைம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மேபி இதை நீங்க பாக்குறப்போ அந்த மீட்டிங் ஆனது ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, எத்தனை பேர் இந்த மீட்டிங்ல பங்கேற்க போறாங்க? ஏன்னா சில நூறு நபர்கள் ரெண்டு சைட்ல இருந்து பார்த்தோன்னா எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த மீட்டிங்ல பங்கேற்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா முக்கியமா அந்த ரூம்ல க்ளோஸ்டு ரூம்ல உட்காந்து பேசக்கூடிய நபர்கள் அமெரிக்கன் சைடில் ஒரு 16 நபர்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்றது ஒரு 5 நபர்கள் தான் அமெரிக்காவோட அதிபரை எக்ஸ்க்ளூட் பண்ணி. இந்த பக்கம் ரஷ்யா சார்பில் இருந்தும் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் புதினுக்கு ரொம்பவே நெருக்கமான நிறைய இவங்க எக்கனாமிக்கல் அட்வைசர்ஸ் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த நபர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சந்திப்பு இந்த உக்ரைனுக்கு மட்டும் ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் கிடையாது. இந்த போரை நிறுத்ததுக்கு இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சுமூகமாக முடிக்கிறதுக்கு இந்த இரண்டு தலைவர்களாலையும் போடப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் சொல்லி மட்டும்தான். ஸோ இந்த யார் யார் இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க, இந்த மீட்டிங்ல என்ன சில முக்கியமான தகவல்கள் பேசப்பட போகுது, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கூட இதே அலாஸ்காவோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழைய முயற்சி பண்ண ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்ஸை விரட்டி அடிச்சு பார்த்துருக்கோம், இல்லை இன்டர்செப்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் அதே விமானங்கள் இப்போ புதினோட விமானத்தை பாதுகாத்து ஒரு ஃபார்மேஷன்ல வந்தால் எப்படி இருக்கும், அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். கூடவே ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில செய்திகளையும் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்புக் ஷோகம் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான சந்திப்பு, ரெண்டு நாடுகளும் ரொம்ப பவர்ஃபுல்லான நாடுகள். அந்த பவர்ஃபுல் நாடுகளோட பவர்ஃபுல் பொசிஷன், ரெண்டு நாட்டோட அதிபரும் சந்திக்கக்கூடிய இந்த முக்கியமான சந்திப்பு அலாஸ்காவில் இருக்கக்கூடிய ஆங்கோகே எல்மண்ட் ஆஃப் ரிச்சர்ட்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் வச்சு தான் இந்த இடத்துல அந்த மீட்டிங் நடத்தப்பட போகுது. இந்த பேஸ் ஒரு காலத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக சோவியத் யூனியனுக்கு எதிராக அமெரிக்கா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பேஸா இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா F-22 ராப்டாரை, உலகத்தோட அதிநவீன ஒரு போர் விமானமாக இருக்கக்கூடிய F-22 ராப்டாரை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பேஸோட முக்கியத்துவம்ன்றது அதிகம். ஏன் இந்த அளவுக்கு இங்கே ரொம்ப ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா, நாராட்னு சொல்லக்கூடிய நார்த்தன் கமாண்டுக்கு கீழே, ஏர் டிஃபென்ஸ் கமாண்டுக்கு கீழே இந்த எல்மண்ட் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ன்றது வரும். இப்படி இருக்க காரணத்தினால ரஷ்யா ஏதாச்சும் அமெரிக்காவை நோக்கி ஒரு நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ணாலோ, இல்லை ரஷ்யாவோட ஏர்கிராஃப்ட்ஸ் ரஷ்யாவோட ஏர் ஸ்பேஸ் இந்த இடத்துல பறந்துட்டு இருந்தாலோ, அது எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய வெரி லாங் ரேஞ்ச் டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராக்கிங் ரேடார்ஸ் மூலமா அமெரிக்கானால கண்டுபிடிக்க முடியும். சோ ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ப்ரொடெக்ஷன் வால்னும் பாதுகாப்பு சுவர்னும் இந்த அலாஸ்காவுக்கு இருக்கக்கூடிய இந்த பேஸ்ல ஒரு நிக்நேம் ஆனது இருக்கு. சோ சோவியத் யூனியன் காலத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மாடர்ன் டே ரஷ்யா வரைக்கும் ரஷ்யாவை கண்காணிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு பல மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அவுட் போஸ்டாகவும் இந்த அலாஸ்காவில் இருக்கக்கூடிய இந்த பேஸ் ஆனது ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த நம்ம லிஸ்ட்டை எடுத்து பார்ப்போம். ரஷ்யா சார்பில் யார் யார் வரப்போறாங்க, பல நபர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் முக்கியமாக இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஆட்களா இந்த க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல பங்கேற்கக்கூடிய நபர்கள் யாரு? அமெரிக்காவோட லிஸ்ட்ல இந்த மாதிரி யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ரெண்டு தரப்புலையும் ரொம்ப நெருக்கமான ஆட்களை தான் இந்த ரெண்டு தலைவர்களுமே சூஸ் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. இதில் அமெரிக்கா தரப்புல பார்த்தோன்னா அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், கூடவே செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் மார்க் ரூபியோ, ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட், காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவர்ட் லூட்ரிக், சிஏவோட டைரக்டர் ஜான் ரெக்டிஃபி, ஒயிட் ஹவுஸோட பிரஸ் செக்ரட்டரி கேலன் லெவிட், யூஎஸோட ஸ்பெஷல் என்வாய் ஸ்டீவ் விட்காஃப் அவர்களும் இந்த ஒரு மீட்டிங்ல பங்கேற்க போறதா சொல்லிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட்டும் பங்கேற்பாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி இப்ப சமீபத்தில் வந்திருக்கு. ஆனா அதை பத்தின மற்ற அப்டேட்ஸ்ன்றது கிடைக்கல. இந்த ஸ்டீவ் விட்காஃபோட ஒரு மீட்டிங் அப்புறமா தான், அவர் ரஷ்யாவுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அலாஸ்காவில் இப்படி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றதுக்கான அந்த முயற்சிகளே பண்ணப்பட்டுச்சு. ரஷ்யா சார்பில் இருந்து பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் வர போறாங்க? ரஷ்யாவோட அதிபர் புதின், ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் செர்கே லாவ்ரோவ், இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ரொம்பவே முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்ட்ரே பிலோசோவ், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆண்ட்ரே சுனானோவ், கிரில் டிமிட்ரோவ், சீனியர் எக்கனாமிக் நெகோசியேட்டர், ரஷ்யாவோட ஃபாரின் சாவரின் வெல்த் ஃபண்டோட முக்கியமான டைரக்டரா இருக்காரு. அதே மாதிரி புதினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் அட்வைசர்ஸ், இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றதையும் தாண்டி ரஷ்யாவை ஷேப் பண்ணுவாங்க, மாடர்ன் டே ரஷ்யாவை. ஏன்னா புதின ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ நான் மென்ஷன் பண்ண லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு நேத்தோ இல்லை சில வருடங்களுக்கு முன்னாடியோ கிரெம்லினோட இந்த போஸ்டிங்க்கு வரல, இல்ல ரஷ்யாவோட அரசுக்குள்ளே இவங்க நுழையல. இவங்க ஆரம்பத்தில் எல்லாமே இந்த விக்ரம் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, பழைய ஓஜி ஸ்குவாடுன்னு, அதே மாதிரி புதினவர்கள் ஆட்சிக்கு வரப்போ இல்ல அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ல சின்ன சின்ன பொசிஷன்ஸ்ல இருந்து இவர் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அந்த போஸ்டிங் வரப்போ இவங்க அத்தனை நபர்களும் சேர்ந்து புதின் கூடயே டிராவல் பண்ண ஆட்கள், இவருக்கு ரொம்ப நம்பகமான ஆட்கள். அந்த மாதிரி ஒரு 18 பேர் வரைக்கும் ரஷ்யாவோட இந்த ஒரு மீட்டிங்ல அமெரிக்கா கூட பங்கேற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கதா சொல்லிருக்காங்க. இதுல மிஸ் பண்றதுல ஒரு லிஸ்ட் இருக்கு. இது ரெண்டு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய மீட்டிங்ல யூரோப் சம்பந்தப்பட்ட பெருசா எந்த ஒரு தலைவரும் இந்த இடத்துல இல்லை. பெருசான்னு சொல்றதை விட யாருமே இந்த இடத்துல கிடையாது. அதே மாதிரி உக்ரைனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சில நபர்கள், அட்லீஸ்ட் ஜெலன்ஸ்கி வரலனாலும்
உக்ரைன் சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் யாராச்சும் வந்திருக்காங்களான்னு பார்த்தனா யாருமே கிடையாது. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் முதற்கொண்டு மற்ற நாடுகள்ல இருந்து யாருக்கும் அந்த பர்மிஷன்ன்றது அங்க மோஸ்டா கொடுக்கப்படல. அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாட்டை சார்ந்த ஊடகங்களுக்கு தான் அங்க மோஸ்டா அந்த பெர்மிஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இஷ்யூ இப்படி போயிட்டு இருக்கப்போ எத்தனை மணிக்கு இந்த மீட்டிங் ஆனது ஆரம்பிக்க போகுது? இப்போ அவங்களோட டைமின் படி 11 மணி மென்ஷன் பண்றாங்க. ஆனா நம்மளோட IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 8:30 மணில இருந்து 9:30 மணிக்குள்ள இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 7:30ல இருந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டு அவங்களோட அரைவலுக்கு அப்புறமா சில டைம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு 8:30 மணிக்கு அப்புறம் இந்த மீட்டிங் எப்ப வேணா ஸ்டார்ட் ஆகலன்ற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல மெயினான விஷயம் என்ன தெரியுமா? உக்ரைன்ல பல்வேறு விதமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒன்னு ஜெலன்ஸ்கிக்கு எதிராக நடக்குது, இன்னொரு ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவா நடக்குது. எதிராக நடக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து உக்ரைனோட மானத்தை அடகு வச்சுட்டீங்க, இப்போ நீங்க உண்மையிலே வந்து வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, இல்ல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த மீட்டிங்ல நீங்க இருந்திருக்கணும். நியூட்ரல் வென்யூல ட்ரம்ப் அவர்களையும் புதின் அவர்களையும் நீங்க சந்திச்சிருக்கணும். ஆனா பிரச்சனை நடக்கக்கூடிய உங்களை விட்டுட்டு உங்களை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு இந்த தலைவர்கள் சந்திச்சு பேசுறாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வேல்யூவே கிடையாதுன்னு அவங்களோட போராட்டத்தில் அந்த கோஷங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள், ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி போராடிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்காவும் உக்ரைனை பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அமெரிக்கா உக்ரைனை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, இது யூரோப்போட பிரச்சனை ஒட்டுமொத்தமா கை கழுவி விட்டுட்டாங்க, அமெரிக்காவை நம்பினது நம்மள நாம ஏமாத்திக்கிட்டோம், இப்போ ஜெலன்ஸ்கிக்கு நம்ம முழு ஆதரவு கொடுத்தாதான் அவரால் ரஷ்யாவுக்கு எதிரான பேட்டில் வெற்றி பெற முடியும்னு அவருக்கு ஆதரவான போராட்டமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க 2 தரப்பு சொல்றதுலையும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அமெரிக்காவை நம்புனாங்க, ஜெலன்ஸ்கியை வச்சு செஞ்சுட்டாங்க. இதுல வந்து எந்த ஒரு எப்படி சொல்றது, அதுதான் உண்மை. ஏன்னா எக்கனாமிக்கல் வைஸ் பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் ஆனது உக்ரைன்ல வச்சு அடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உக்ரைன்ல அதிகமாக போயிட்டு இருக்கப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ்க்கு பக்கத்துலேயே நேத்து ஆன்டி ரஷ்யன் ப்ரொடெஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. ஒரு சின்ன ரேலி மாதிரி நடந்துட்டு அந்த இடத்துல நீங்க வந்து அலாஸ்காவை திரும்ப ரஷ்யாவுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல இந்த அலாஸ்காவில் வச்சு இந்த மீட்டிங் நடக்கிறப்போ உக்ரைனை ரஷ்யாவுக்கு விற்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட போறீங்களா, நிறைய ஸ்லோகன்ஸ் சொல்றதும் அந்த இடத்துல நேற்று இருந்த இமேஜஸ் இப்போ வெளியில வந்திருக்கு. ஆனா இதை இந்த இடத்துல கவர் அப் பண்ற மாதிரி அமெரிக்கா அபிஷியலா ப்ரோ அமெரிக்கா அண்ட் ரஷ்யன் ரிலேஷன்ஷிப்பை இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி அதை வெளியுலகத்துக்கு காமிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ரேலின்றதை செட் பண்ணியிருக்காங்க. இதுல கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் சர்கர் லாவ்ரோவ் இருக்கார்ல, அவர் ஒரு ஜாக்கெட் ஒன்று போட்டு வந்திருப்பாரு, விண்டர் ஜாக்கெட். அதோட இன்னர் மார்க்கிங்ஸை உள்ள போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோட மார்க்கிங்ஸை பார்த்தோன்னா அதுல சோவியத் யூனியனோட அந்த மார்க்கிங் இருக்கிறது வெளியில ரொம்பவே தெளிவா தெரியுது. இது இப்போ ஒரு புது விதமான கான்ஸ்பிரசி வெளியே கிளப்பி விட்டுருக்கு. ரொம்ப வேகமா இது வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த மீட்டிங்க்கு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நார்மலான ட்ரெஸ்ல வந்திருக்கலாம், அதாவது எந்த விதமான கான்ட்ரோவர்சியும் இல்லாத ட்ரெஸ்ல வந்திருக்கலாம். ஆனா அலாஸ்காவுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மிட் ஸ்டாப் ஒன்று எடுத்திருக்காங்க மேடம்ல, அந்த மிட் ஸ்டாப்லயே இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இவங்க வெளியில காமிச்சிருக்கிறது இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு விதமான கான்ட்ரோவர்சி இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அபிஷியலி இவங்களுக்குள்ள மீட்டிங் நடக்க போதுப்பா. இப்போ புதினோட விமானங்கள் வரப்போ இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அலாஸ்காவோட ஏர் ஸ்பேஸை வைலேட் பண்ண ட்ரை பண்ண ரஷ்யன் ஏர்கிராஃப்ட்ஸையும் வைலேட் பண்ண சில ஏர்கிராஃப்ட்ஸையும் அமெரிக்கா இன்டர்செப்ட் பண்ணி வெளியில் அனுப்பியிருப்பாங்க. வார்னிங் கொடுத்து வெளியில் அனுப்பின கதெல்லாம் இருக்கு. இப்போ புதினோட பிரசிடென்ஷியல் விமானம் இல்யூஷன் 96-300 வேரியன்ட் நினைக்கிறேன், அந்த விமானத்தில் அவர் வரப்போறாரு. புரோட்டோகால் படி பார்த்தோன்னா அமெரிக்காவோட விமானப்படை சார்ந்த விமானங்கள் இந்த விமானத்துக்கு பாதுகாப்பானது கொடுக்கணும். பாதுகாப்புனா எஸ்கார்ட் பண்ணி வருமா? இந்த ரஷ்யாவோட Su-35 ஃபைட்டர் ஜெட்ஸ், Su-30 ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளைங் விங் ஃபார்மேஷன்ல வரும். புதினோட ஏர்கிராஃப்ட் பறக்கிறப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் வைரலா இருக்கும். நீங்க அதை பாத்தீங்கன்னா விண்டோ சைட் பை சைடு இது டிராவல் பண்ணிட்டு இருக்கும். கம்ப்ளீட்லி ஆர்ம்டு ஃபைட்டர் ஜெட்ஸ், ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைலோட இந்த விமானங்களானது பக்கவாட்டில் பார்க்கும். இதே மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல அது பறக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சான்ஸ்ன்றது கிடையாது. ஆக்சுவலா இந்த ஒரு செட்டப்புக்கு பேரு செக்யூரிட்டி பபிள்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விமானத்தை சுத்தி ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அந்த நெட்வொர்க்கை தாண்டி எந்த ஒரு பாதிப்பும் உள்ள பயணிக்கக்கூடிய தலைவருக்கு எதிராக ஏற்படாத ஒரு வடிவமைப்பு தான் இந்த செக்யூரிட்டி பபிள்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவோட விமானங்கள் இந்த பபிளுக்கு வெளியே தான் நிற்கணும். F-22 ராப்டார் அந்த இடத்துல கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுறதுக்கும் இல்லை இந்த ஏர்கிராஃப்டை சுற்றி எந்த ஒரு த்ரெட்டும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த சர்வைலன்ஸில் ஈடுபடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்த ஃபார்மேஷனை இப்போ வந்து F-22ன்றது அமெரிக்காவோட ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் விமானம், அது அவங்களோட ஒரு ப்ரைட். இப்போ அந்த விமானத்தை கொண்டு வந்து ப்ராக்டிக்கலி மற்ற நாட்டு தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது அந்த விமானத்துக்கான மதிப்பு குறைக்கிறதா அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் அவங்களே நினைச்சாலும் இந்த ஒரு பபுளை பிரீச் பண்ணிட்டு இந்த அளவுக்கு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்ல ரஷ்யாவோட அதிபர் புதின் வரக்கூடிய அந்த விமானத்துக்கு எஸ்கார்ட் கொடுக்கறத ரஷ்யாவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்ல, அதாவது விசிபிள் டிஸ்டன்ஸ்ல Su-30, Su-35, மேபி F-22 ராப்டார் இல்ல அமெரிக்காவோட வேற ஏதாச்சும் ஒரு 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இந்த இடத்துல புதினோட விமானத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சம்பவம் கூடிய சீக்கிரத்தில் நிகழப்போகுது. ஆனா எவ்வளவு சீக்கிரத்தில் இந்த சினாரியோ மாறுது பாருங்களேன். திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் உனக்கு 12 நாள் தான் டைம்
இந்த டைம்குள்ளே நீ உக்ரைன் போரை முடிக்கலனா நான் என்ன வேணா பண்ணுவேன், எப்படி வேணா ப்ரெஷர் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது, அந்த ஹீட்ன்றது எல்லாருனாலையுமே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ என்னடானா அதே தலைவரை யார் அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அந்த நாட்டோட விமானங்களே எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வர போகுது. இது புரோட்டோகால் படி இருந்தாலும் அரசியல் நகர்வுகள், குறிப்பாக இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் நடக்கக்கூடிய நகர்வுகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி நிகழ்வுகள் நடத்துதுன்றதை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் அரசியலில் மட்டும் இல்லை, உலக அரசியல்லையும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப டெட்லியஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து லாஸ்ட்டாக நான் பேசணும்னு நினச்சேன். இதில் ரொம்ப டெட்லியஸ்டாக பேசப்படுறது இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய மீட்டிங் இல்லை. CNN வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேபி புத்தினும் ட்ரம்ப் அவர்களும் க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில், இண்டிவிஜுவல் மீட்டிங்கில் இந்த இடத்துல ஈடுபடுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த நூற்றாண்டோட மிகவும் டெட்லியஸ்ட் ஒரு மீட்டிங்காக அது ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டு தலைவர்களுமே ரொம்ப மோசமான நபர்கள். ட்ரம்ப் அவர்கள் இந்த மீட்டிங்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, நான் வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்பேன், 3 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்பேன், 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம். ஏன்னா இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்த முதல் 2 நிமிடங்கள்லேயே 120 வினாடிகளுக்குள்ளேயே இதில் உடன்பாடு ஏற்படுமா இல்லையான்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் ஒரு உடன்பாடு ஏற்படாத மாதிரி இருந்துச்சுன்னா நான் பாதியில் எழுந்து வரத்துக்கும் தயங்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ரஷ்ய அதிபர், ரஷ்யாவோட ஸ்போக்ஸ் பர்சன்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மீட்டிங்கில் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்களோ இல்லை உக்ரைனுக்குள்ளே எந்த ஒரு காரணத்துக்காக போனாங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான அத்தனை காரணங்களையும் இந்த இடத்துல உலக நாடுகள் அப்ரூவலோடு வாங்கிட்டு இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவை ஏற்படுத்திட்டு தான் வெளியில் வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு தலைவர்களும் தனியாக சந்தித்து பேசுறது உக்ரைனுக்கு மட்டும் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடக்க போகிறது கிடையாது. இந்த ரெண்டு நாடுகளை சுற்றி தான் ஜியோ பொலிட்டிக்ஸ்ன்றதே நகர்ந்துட்டு இருக்கு. உலகத்தோட 2 பெரும் வல்லரசுகள், அந்த 2 நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளையும் குறிப்பாக ட்ரம்ப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் சோதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறப்போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இதில் பேசுறது காத்துட்டு இருக்கு. மீட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை பற்றின வீடியோஸ் இன்னைக்கு நைட்டு நம்ம கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. புதின் அவர்களுக்கு அமெரிக்கன் லேப்டாப்ஸ் செக்யூரிட்டி கொடுக்க போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது வரைக்கும் விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.